அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஒரு க்ளீனிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். மதியம் சிம்பிளான லன்ச் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேக்சின் போட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் ஒரு 10:30 க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். நான் மந்த்லி ஒன்ஸு வீட்டை டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு வால் சைடும் நாங்கள் வந்து ஆர்ட் ஃப்ரேம் மாட்டியிருப்போம். அந்த ஆர்ட் ஃப்ரேமில் வந்து அப்பப்பையும் கொஞ்சம் தூசி அடைஞ்சிடும். நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்பப்பையும் தொடச்சி எடுத்துருவேன். அப்போ தான் க்ளீனிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆர்ட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா இது கையால் செஞ்ச ஆர்ட். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து எங்கள் ஊரில் மாலில் தான் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடில் உள்ளது வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பூலாம் டிசைன் பண்ணி மந்த்லி ஒரு டைம் ஆகுது நான் இதை வந்து டஸ்ட் அடைஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிடுவேன். அப்போ தான் நல்லா க்ளீனிங்காக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூசி அடைஞ்சி ரொம்ப அழுக்குப்பட்ட மாதிரி தெரியும். நாங்கள் எல்லா பக்கமும் ஒரு சைடாக மாட்டி வச்சுருப்பேன். நான் ஒன் சைடு தான் ஃபஸ்ட்டு வாங்கி மாட்டினேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா சைடுமே மாட்டிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எல்லா சைடுமே ஒரு பக்கம் ஆர்ட் ஃப்ரேம் வாங்கி பேஸ்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு லுக்காக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லா பக்கமும் செட் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து எங்கள் ஊர் மாலில் தான் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்டோன்லாம் டெக்கரேஷன் பண்ணி நல்லா ஒரு ஜாடியில் வந்து பூக்கொத்தெல்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஆர்ட் ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ட் ஃப்ரேமு. எங்களோட ஹாலில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். எங்கள் வீடு வந்து ஓப்பன் ஹாலு. இந்த ஓப்பன் ஹாலில் வந்து நாங்கள் ஸ்டெப்ஸுக்கு மேலேயே ஆர்ட் ஃப்ரேம் மாட்டியிருப்பேன். அந்த ஆர்ட் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லார்ஜாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கிடைக்கல. சரி, கொஞ்சம் சைஸுக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்கி செட் பண்ணினேன். இதையும் செட் பண்ணிட்டேன். ஒரு ஆர்ட் ஃப்ரேம் வந்து ஒரு டிசைனில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜாடியில் பூ கொத்து வச்ச மாதிரி 2 பூ கொத்து இருக்கிற மாதிரி, ஒரு ஜாடியில் வந்து ஒரு பூ இருக்கிற மாதிரி இருக்கும். 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த 3மே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி செட் பண்ணினேன். எங்கள் மைலோவை பாருங்கள், சோஃபாவில் உட்காந்து சூப்பராக போஸ் கொடுக்குது பாருங்கள். சிம்பாவை காணோம். மைலோ தான் நல்லா போஸ் கொடுக்குது. எங்கள் சிம்பாவை காணோம். மைலோ மட்டும்தான் இங்கே இருக்குது. பாருங்கள், சிம்பா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சிம்பாவும் மயிலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு சிம்பாவும் போஸ் கொடுக்குது பாருங்கள். நல்லா சோஃபாவில் உட்காந்து நல்லா விளையாடுங்க 2 உட்காந்துக்கிட்டு. இப்போ சோஃபாவில் உள்ள கவர்லாம் பசங்கள்லாம் நல்லா எடுத்து போட்டு விட்ருக்குங்க. இப்போ வந்து சோஃபாவை நீட் பண்ணி விட்ருவோம். எல்லா பக்கமும் சொருவி விட்டுட்டு நல்லா நீட் பண்ணி விட்ருவோம். பசங்கள்லாம் வீட்டிலே இருக்கிறதால அப்பப்பையும் சோஃபாவை கலைச்சி போட்டுருதுங்க. அப்பப்பையும் நாங்கள் நீட் பண்ணி விட வேண்டியதாக இருக்குது. நல்லா சொருவி விட்டு தான் வச்சுருக்கோம். பசங்க உட்காந்துச்சுன்னா அப்படியே கலைச்சி போட்டுருதுங்க. இப்போ பில்லோவெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சு நீட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ வந்து டீப்பாவை க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சமாக காலின் போட்டு டீப்பாவையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு டீப்பா வந்து எப்பயுமே க்ளீனிங்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஒயிட் கலராக இருக்கிறதால அப்பப்போ அழுக்கு போட்டுரும். அதனால் வந்து ஒன்ஸ் டைமாவது நான் வந்து காலின் போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும். கீழே அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். எங்கள் சிம்பாவை பாருங்கள், நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ வீட்டை துடைக்க போகிறேன். இப்போ எங்கள் வீட்டு டைல்ஸ் வந்து ஆஃப் ஒயிட்டுன்றதால நான் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது நான் வீட்டை துடைச்சிடுவேன். எப்பயுமே நான் ஸ்டெப்ஸ்லேருந்து தான் துடைப்பேன். ஸ்டெப்ஸ்லேருந்து துடைக்க ஆரம்பித்து ஹாலு ரூம் எல்லாத்தையும் துடைச்சிட்டு வந்துடுவேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு ஸ்டெப்ஸ் வந்து பிளாக் கலர்ன்றதால ஒரு மாதிரி அழுக்குப்பட்டால் திட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் மேலேருந்து துடைச்சிட்டு வந்துடுவேன். பாருங்கள், நான் சிம்பா வந்து நான் துடைக்கும் போதும் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் செய்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள், துடைக்க ஒரு ஸ்டெப்ஸாக இறங்கி வருது பாருங்கள். இப்போ ஹாலையும் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஹாலில் உள்ள கரெல்லாம் வந்து திட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது க்ளீனிங் பண்ணிவிடுவேன். அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து வாஷ் பேசனை க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வாஷ் பேசன் வந்து எங்கள் வீட்டு டைனிங் ஹாலில் இருக்குது. இந்த ஒயிட் கலருன்றதால நான் டெய்லியும் ஒரு டைம் ஆகுது க்ளீன் பண்ணிவிடுவேன். பைப்புலேருந்து க்ளீன் பண்ணிட்டேங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணணுன்னு எப்பயுமே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது எப்பயுமே நல்லது. எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் லன்ச் ரெடி பண்ண போகிறேன். மதியம் லன்ச் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வேக்சின் போட போகிறோம். இப்போ இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஆயில், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே வெஜிடபிள் பிரியாணி வந்து தம்மு போட்டும் குக்கர்லேயும் செஞ்சு போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காய தக்காளிலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொடுத்துட்டேன். புதினா மல்லிலாம் கொடுத்துப்போம். கொடுத்ததுக்கப்புறம் எல்லா மசாலாவும் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எத்தனை டம்ளர் ரைஸ் வச்சுருக்கீங்களோ தண்ணி சேர்த்துக்குங்க. ரைஸும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து நான் புதினா மல்லி சட்னி அரைக்க போகிறேன். இந்த புதினா மல்லி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ புதினா, மல்லி, கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 2 துண்டு இஞ்சி, வெங்காயம், புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து நான் முட்டையை ரவுண்டாக கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ரவுண்டாக கட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எல்லா முட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இந்த புதினா மல்லி சட்னியும், இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து எக் ரோஸ்ட்டும் புதினா மல்லி சட்னியும் சூப்பரான காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். நான் புதினா மல்லி சட்னி வந்து எப்பயுமே வெஜிடபிள் பிரியாணி போட்டேன்னா ரெடி பண்ணிவிடுவேன். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்கு ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தோசைக்கல்ல ஆயில் சேர்த்து இப்போ மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பிரட்டி விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வேக்சின் போட போகிறோம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வேக்சின் போட போகிறோம். பட் ஆனால் நான் வேக்சின் போடலை. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போட்டுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வேக்சின் போட கிளம்பிட்டோம். பசங்க இருக்கிறதால நாங்கள் 2 பேருமே வேக்சின் போட்டால் பசங்களை பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க மட்டும் போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரே டைமில் போட்டுக்கிட்டா பசங்களை பார்த்துக்க சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கல. அவங்க மட்டும் தான் போட்டுக்கிட்டாங்க. நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருமே எங்கள் ஊரில் வந்து வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சேஃப்டியாக இருங்க, வேக்சின் போட்டுக்கோங்க. நானும் இன்ஷால்லா அடுத்த தடவை வந்து வேக்சின் போட்டுப்பேன். இப்போ வேக்சின் போட்டுட்டு வந்துட்டோம். போட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வேக்சின் போட போனதால் கிச்சன்லலாம் க்ளீன் பண்ணல. இப்போ வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா மழை பெய்யறதுக்காக காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மழை வரேன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்திரத்தெல்லாம் நான் வாஷ் பண்ணி போகிறேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். அவ்வளோதான். இந்த vlog ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.